சர்வேஸ்வரனான பகவான் சிருஷ்டி பண்ண இந்த லோகத்தில் 4 யுகங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள். ஒவ்வொரு யுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தன்மை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தா அந்தந்த யுகத்துடைய தர்மத்தை அவலம்பிச்சு கரையேறி போகும். தியாயன் முன்னே சொன்னது போல தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி. ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கரையேறுவோம். அவளுக்கு அந்த தகுதி இருக்கும், அந்த சக்தி இருக்கும். இந்த கலியுகத்தில் எப்படின்னா நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை மட்டுமே வச்சு கரையேற முடியும். ஏன் கரையேற முடியும்? பகவான் நாம் மீதி தர்மம்லாம் பிரயோஜனப்படாதான்னா அது சக்தி குறைஞ்சு போச்சா அப்படின்னா அது சக்தி குறையவே இல்லை, நம்மளுடைய தகுதி குறைஞ்சு போச்சு. யஜ்ஞயாகாதிகள் பண்ணணும்னா திரவிய சுத்தி வேணும், கர்மசுத்தி வேணும், மந்திர சுத்தி வேணும், ரித்விக்கள் அவலம்பிச்சு இருக்கணும். இது போல பலவிதமான சுத்தி அதுக்கு தேவைப்படுறது. அதனால யாகம் செய்ய முடியும். இது போல ஒவ்வொரு காரியத்துக்கும் அது நம்மளுடைய தகுதி எதிர்பார்க்கு. அதுவே நாம சங்கீர்த்தனம்னா எப்படின்னா நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் எப்படி இருந்தாலும் நாமும் சொல்றாங்கிறார் ஆழ்வார். நீ உட்காரும் போது நிற்கும் போது துக்காராம் மகாராஜ் சொல்றார், நாமகேதா உட்டா உட்டு. நீ படுக்கையிலேருந்து எந்திருந்து பிரஷ் பண்ண அப்புறம் தான், பல்லு தேய்ச்ச அப்புறம் தான் ஒரு தர்மம் ஆரம்பம்னு பேசிக் ரூல். ஆனால் அது கூட தேவையில்லை இந்த நாம சொல்றது. என்ன பண்ணலாம்? படுக்கையிலேருந்து எந்துக்கிற காலத்திலேயே நாமகேதா உட்டா உட்டு. படுக்கையிலேருந்து எந்துக்கிற பாரு, அப்பயே இந்த நாமத்தை சொல்லு. தப்பு இல்லையா அப்படின்னா தப்பே கிடையாது. உன்னை கரையேத்தனம்னு நினைச்சா அந்த நாமத்தை இப்படி நீ அந்த கேட்வேவை திறந்து வச்சாதான் நீ கரை ஏறுவ. இல்லை அதற்கு 100 விதிமுறை விதிச்சுட்டா அதனாலேயே இவன் கரையேற மாட்டான். சொல்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுன்னு பேசாம இருப்பான். இவனால கரையேற முடியாது. நம்ம மேல ஒரு கருணை வச்சு அந்த நாமத்துக்கு இப்படி ஒரு விதிமுறையெல்லாம் வேண்டாம், எதுவுமே கிடையாது, பல்லு கூட தேய்க்க வேண்டாம், ஸ்நானம் கூட பண்ண வேண்டாம், என்ன பண்ண வாக்க திறந்து நாமம் சொன்னா போதும். அது ஒன்று மாத்திரம்தான் நம்மளை இந்த கலியுகத்திலேருந்து கரை சேர்க்குங்கிறார். இவ்வளோ சுலபப்படுத்தி கொடுத்தது எதற்காகன்னா இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்காக. இந்த பகவானுடைய நாமத்தை எப்படி சொல்லிட்டு இருந்த மகான்கள்லாம் இவ்வளோ சுலபப்படுத்தி கொடுத்தா எதற்காகன்னா இப்படியாவது நீ கரையேறுவியாங்கிற ஒரு எண்ணத்தினால நாமாவை இவ்வளோ சுலபமாக்கி கொடுத்தா. மேலே நாரதர் சொல்ல போறார், வியாசாச்சாரியால் எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருக்கார், 18 புராணங்கள் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த பாகவதத்துக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னா, நிறைய சிறப்புகள் சொன்னாலும் பகவானோட 28 அவதாரத்தை சேர்ந்தாப்புல சொன்ன ஒரு கிரந்தம் உண்டுன்னா அது ஸ்ரீமத் பாகவதம். அதற்கு மேலே சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபம்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அதற்கு மேலே என்னன்னா, வியாக்கியானம் ஆரம்பிக்கிற காலத்திலேயே சொல்றார், மித்த புராணங்கள் மாதிரி இல்லை, எதற்கு பிராதானியம் கொடுத்து இந்த வியாசாச்சாரியால் இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னா, குணானுவர்ணன பிரதானம் ஸ்ரீமத் பாகவத சாஸ்திரம் பிராரப்சு. குணத்துக்கும் நாமத்துக்கும் பகவானுடைய லீலைகளுக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண கிரந்தம் இந்த பாகவதம். அதனால தான் இதற்கு தனி சிறப்பு. இப்போ பாகவதமோ மற்ற கதைகள்லாம் வியாசாச்சாரியால் பண்ணியிருந்தாலும் என்ன அதிலெல்லாம் கதை முக்கியமாக இருக்கும், பகவானுடைய நாமம் குணகணங்கள்லாம் அம்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கதையில் எப்படின்னா நாமத்துக்கு பிராதானியம் கொடுத்து நாமத்தையே வச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதுனாலேயே இது ஒரு முக்கியமான கிரந்தம். இந்த கலியுகத்தில் கை கொடுக்கக்கூடிய கிரந்தம். இந்த பாகவதம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது, எந்த ரூபமாக கிடைக்கிறதுனா, சௌனகாதி மகரிஷிகள் சத்ரயாகம் பண்ற காலத்துல, சத்ரயாக மத்தியத்துல சூத பௌராணிகர் முன்னதே சொன்னது போல ரோமகர்ஷனுடைய புத்திரரான சூத பௌராணிகர் வியாசாச்சாரியாளுக்கு பல சிஷ்யால், அதுல ஒருத்தர் ரோமகர்ஷனர். எதனால அவருக்கு ரோமகர்ஷனர் பேருன்னா, அவர் அப்படி கதை சொன்னார்னா ரோமாஞ்சம் ஏற்படுமா. கிருஷ்ண கதையோ ராமகதையோ குணகணங்கள் எப்படி சொன்னாலும் அந்த வர்ணிக்கிற காலத்துல அவருடைய கதை எப்படி இருக்கும்னா அடுத்த வாளுக்கு மயிர்கூச்சலை ஏற்படுத்துமா. அப்பேற்பட்ட குணத்தை வர்ணிக்கக்கூடியவராம். அதனாலேயே அவர் பகவத்குணம் அப்படி சொல்றதுனாலேயே அவருடைய காரண பேர் ரோமகர்ஷனர்.
அவருடைய புத்திரர் இந்த சூத பௌராணிகர். பிராமண சன்னியாசி தான், ஆனால் யஜ்ஞசாலைக்கு வந்து அப்பப்போ பகவத்குணம் சொல்லிகிட்டே இருக்கு. எதனால யஜ்ஞசாலையில பகவத்குணம்னா இப்போ போல கிடையாது. அப்பெல்லாம் ஒரு யாகம்னா பல வருஷங்கள் சாத்தியமான யாகமாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்பித்தோம் நாளைக்கு முடிச்சோன்னு இருக்காது ஒரு கிரியை. போல் பல வருஷ சாத்தியமான யாகம்ங்கிறதுனால மனசு எப்படின்னா தண்ணீரை போல. நம்ம தண்ணீருக்கு சூடை ஏற்றுறோம், சூட்லேருந்து அடுப்பில் வச்சு சுட பண்ணிவிட்டு இறக்கி வச்சா அந்த சூடு எவ்வளோ நேரம் இருக்கும்னா கொஞ்சம் நேரம் இருக்கும். திருப்பி கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா திருப்பி பச்சை ஜலமாக மாறிடும். அதுபோல தான் நம்மளுடைய மனசு ஒரு நிலையில கொண்டு போய் பகவத் ஸ்மரணமாவோ பகவத் சிந்தனையாவோ பகவானுடைய தியானமாவோ கொண்டு போய் வச்சா இருக்கும். எவ்வளோ நேரம்னா குறைச்ச அவகாசத்தில் தான் இருக்கும். திருப்பி என்னென்னா திருப்பி இந்த லௌகீக காரியத்துக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஒன்றும் ஞானி கிடையாது, மகான்கள் கிடையாது, அதை விரும்புகிறவாளும் கிடையாது. அதுதான் அதில் முக்கியம். விரும்புகிறவாளாக இருந்தால் மனசு அதே பரிபாகத்தில் வச்சுக்கணும்னு நினைப்பா. நம்மளுக்கு அப்படி ஒரு நினப்பு இல்லை. தப்பி தவறி இப்படி கதை போல ஏதோ ஒரு சத்சங்கங்களில் கடந்து மனசை கொண்டு போய் அப்படி வச்சாலும் வச்ச மனசு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ திருப்பி பழையபடி நம்மளுடைய அந்த பழைய காரியக்கிரமத்துக்கே வந்துடும். வெந்நீரை எப்படி சூடு பண்ணி வச்சா திருப்பி பச்சை ஜலமாக மாறுறதோ அதுபோல நம்ம மனசு திருப்பி அதே பரிபாகத்துக்கு வந்துடும். அதுலேயே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா சந்ததமா தாரையை போல இந்த பகவத் சிந்தனமோ பகவத் தியானமோ பகவானுடைய குணங்களோ எல்லாம் இருந்துட்டே இருந்ததுன்னா மனசு அதே நிலையிலே இருக்கும். யாகம்ங்கிறது ஒரு சுத்தமான ஒரு கர்மா. பல வருஷ சாத்தியமான யாகம்னு சொல்லியாச்சு. யாகம் எது பர்யந்தம் இருக்கும்னா கார்த்தால ஆரம்பிச்சா காரியக்கிரமம் மத்தியான பர்யந்தம் தான். அதற்கு மேலே அவகாசம் நிறைய இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தால்னா ரிஷிகள்னா அந்த யாகம் பண்ணுற காலத்தில் அந்த கிரியை பண்ணுவா. மத்தியானத்துக்கு மேலே போஜனாந்தரம் என்ன பண்ணுவான்னா போஜனாத்பரம் என்ன பண்ணுவான்னா இது போல பகவத்குணங்களை யாகசாலையில் வச்சுடுவோம். அதனால தான் தர்மபுத்திரருடைய யாகசாலையில் பகவத்குணம், அந்த ராமருடைய அஸ்வமேத மகாமண்டபத்தில் யாக மத்தியத்தில் அந்த குழந்தைகள் தானம் பண்ணா. அதுபோல் இந்த பாகவதம் எங்கே அரங்கேறுதுன்னா இந்த சத்திரயாகத்தினுடைய மத்தியில். ஏன் யாகசாலையில் வச்சிருக்கா அப்படின்னா அந்த மனசை அதே பரிபாகத்தில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதுபோல் அந்த சத்திரயாகம் நடக்கிறது எங்கே நடக்கிறதுனா நிமிஷே அநிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதயா சத்ரம் சொர்க்காய லோகாய சகஸ்ர சமமாசதா. 1000 வருஷ சாத்தியமான யாகம். யாக மத்தியத்தில் இது போல ஒரு காரியக்கிரமம் பகவத்குணம் ஏற்படுத்தியிருக்கா. அந்த யாகசாலைக்கு பல தடவை வந்து இந்த சூத பௌராணிக்கரே பல தடவை பகவத்குணத்தை சொல்லியிருக்கார். தையேகதா துமுனயா பிராதருகுதகுதாக்னயா சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுகு இதமாதராத். அப்படி யாகசாலைக்கு வந்த அந்த சூத பௌராணிகர்கிட்ட ஒரு பிரஷ்னம் பண்ணுறான். இங்கே நிறைய பகவத்குணம் சொல்லியிருக்கேள், பல முறை வந்திருக்கேள், பல குணங்களை சொல்லியிருக்கேள். எங்களுக்கு சில சந்தேகங்கள், அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். இந்த தடவை என்ன சந்தேகம்னா 6 விதமான சந்தேகங்கள். பூரீனி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகசா அத்தஸ் சாதோத்ரயத்சாரம் சமுத்ரித்ய மனீஷயா பிராயேன அல்பாயுஷ சப்யஹ கலாவஸ்மின் யுகே ஜனா மந்தஹ சுமந்தமதயஹ மந்தபாக்யாக்யுபத்ருதா சூதஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம்பதிஹ தேவக்யா வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா அதாக்யாஹி ஹரேர்தீமன்னே அவதாரகதா சுபா லீலா வததஸ்வைரம் ஈஸ்வரஸ்யாத்மமாயயா கிருதவான் கில வீர்யானி சஹராமேன கேசவः அதிமர்த்தியானி பகவான் கூடக்கபடமானுஜா ப்ரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வானாகாஷ்டா மதுனோபேதே தர்மக்கம் சரணங்கதா. 6 விதமான கேள்விகள், பிரஷ்னங்கள். எவ்வளவோ காரியங்கள் தர்மங்கள் இருக்கு. எதனால எந்த காரியத்தை பண்ணா 100க்கு 100 பலனை கொடுக்கும், இந்த காரியம் 100க்கு 100 பலனை கொடுக்கும், 100% சித்தியை கொடுக்கக்கூடியதான காரியம் எது, அதை நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த தர்மம் எது? ஒரு தர்மத்தை இப்ப அனுஷ்டானம் பண்ணா 100க்கு 100 பலனை கொடுக்கறதான தர்மமா இருக்கு, அதை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவோ விதமான
விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் சாரமா ஒன்று இருக்குமோனோ அந்த சாரத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணணும். வேதத்தினுடைய சாரம் இல்லை, எல்லாத்தினுடைய சாரம்னு ஒன்று இருக்குமோனோ, சகல வேதத்தினுடைய சாரம் இது, அதை எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பகவான் கிருஷ்ணாவதாரம் எதற்காக பண்ணினோம்? ஏன்னா முடியுள்ள வம்சத்தை தியாகம் பண்ணி முடியில்லாத யாதவ குலத்துல பகவான் பிறந்தான். எது குலத்துல ஏன் பிறந்தான்? அழகா அந்த குருனுடைய வம்சத்துல பிறந்தா ராஜ்யம் கிரீடம் கிடைச்சிருக்கும் பகவான். அதை விட்டுவிட்டு எதுவுடைய வம்சத்துல பிறந்து ஒரு கிரீடம் இல்லை, ராஜ்யம் இல்லை, யாதவ ஜனங்களோட பகவான் இருந்தானே, ஏன் அந்த வம்சத்தை தியாகம் பண்ணி இதுல பிறந்தோம்? அது மட்டும் இல்லை, பகவான் இதை தவிர எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கார். கிருஷ்ணாவதாரம் பண்ண பகவான் பலராம சுவாமியோட சேர்ந்து இன்னும் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லும். அதற்கு மேல பகவான் எத்தனை அவதாரம் இன்னும் பண்ணியிருக்கார், இதை தவிர இன்னும் எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கார். பகவான் எதற்காக அவதாரம் பண்ணாருன்னு நீங்க எல்லாரும் சொல்றான்னா, தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கு, துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம், தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு. பகவானுடைய வருஷம் எவ்வளோன்னா சில வருஷ காலங்கள் தான் பகவான் மனுஷனாக இந்த பூமியில நடிக்கிறான், பிறந்து நடிக்கிறான். அப்படி இருக்கிற பகவான் இருக்கும்போது தர்ம பரிபாலனம் மாறுதே தவிர, பகவான் வைகுண்டம் 125 வருஷம் இல்லை ராமாவதாரம் முடிஞ்சு போன பிறகு அப்படி தர்ம பரிபாலனார்த்தம் இருந்தான் பகவான். அவன் போன பிறகு அந்த தர்மம் யாரை போய் சரணம் அடைஞ்சது? தர்மக்கம் சரணங்கதா. அவன் இருக்கும்போது பகவான் ரட்சணை பண்ணான். பகவான் போன பிறகு அந்த தர்மம் யாரை போய் அண்டினது? அது யாரு சரணாகதி பண்ண? அதை யார் ரட்சிக்கிறா? இது போல ஒரு 6 கேள்விகளை கேட்டோன்னு உடனே முதல்ல அந்த தன்னுடைய குருவான வியாசாச்சாரியாளுக்கு முதல்ல ஒரு நமஸ்கார். யம் பிரௌரஜந்தமனுபேதமபேத கிருத்யம் துவைபாயனோ விரஹ காதராஜுஹாவ புத்ரேதி தன்வயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்மதீபம் மதிதிதீர்ஷதாம் தம்மோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுக்கியம் தம் வியாசசோனுமுபயாமி குரும் முனீனாம். வியாசாச்சாரியாளுக்கு நமஸ்காரம். எதற்காக நமஸ்காரம்னா, தம் கருணையா ஆக. இந்த பாகவதத்தை எப்படி கொடுத்தாருன்னா, நம்ம மேலெல்லாம் கருணை வச்சு கொடுத்தார். லோகத்துல ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவ உத்தாரணமாகறதுக்கு ஒரே வழி இந்த பாகவதம் தான். நம்ம மேல ஒரு கருணை வச்சு இந்த பாகவதத்தை கொடுத்திருக்கார். அந்த வியாசருக்கு ஒரு நமஸ்காரம். அது மட்டும் இல்லை, அவருடைய புத்திரரான சுகாச்சாரியாளுக்கு ஒரு நமஸ்காரம். 2 பேருக்கும் ஒவ்வொரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, நீங்க கேட்டேலே கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. நீங்க கேட்டது, முனையா சாது புருஷ்டோகம் பவத்பிகி லோகமங்களம். நீங்க கேட்ட கேள்வி லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்க போகுது. ஏன்னா நீங்க பிரஷ்னம் பண்ணதுனால தான் நான் பதில் சொல்ல போறேன், இந்த பாகவதம் கிடைக்க போகிறது. அதனாலேயே நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. நீங்க கேட்டேல் எது தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது, 100க்கு 100 பலனை கொடுக்கக்கூடிய தர்மம் எதுன்னு நீங்க கேட்டேல், சவைப்பும் சாம்பரோ தர்மஹா யதோ பக்தி ரஜோக்ஷஜே. 100க்கு 100 பலனை குடிக்கக்கூடிய தர்மம், எந்த காலத்திலையும் சோட போகாத ஒரு தர்மம் உண்டுன்னா அது பக்தி பண்றது தான். பக்திங்கிறது ஒண்ணுதான். அந்த பக்தி இருக்கே, அதை பண்ணோன்னா அது 100க்கு 100 பலனை கொடுக்கும். அந்த பக்தி இப்ப நம்ம பண்றதை வச்சு பக்தின்னு விவகாரத்தில் எடுத்துக்க கூடாது. எந்த பக்தின்னா, மகான்கள்லாம் பண்றாளே பக்தி, அது போல. யாரை போலனா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிரம்மேந்திரர் பண்ணாலே அது போல உள்ள பக்தி, போதேந்திரால் பண்ணாரே அது போல உள்ள பக்தி, ஞானேஸ்வர மகாராஜ் பண்ணாரே அது போல உள்ள பக்தி. ஏன்னா அவள்லாம் சந்நியாசிகள், ஞானிகள், எல்லாத்தையும் திறந்த மகான்கள். ஆனா ப்ரூஹி முகுந்தேத்திங்கிறார் பிரம்மேந்திரா. அவருக்கு என்ன வேணும்? வஸ்திரம் இல்லை, கௌபீனம் இல்லை, கடிசூத்திரம் இல்லை. ஆனா அவர் வாக்கிலேருந்து ப்ரூஹி முகுந்தேதி ரச்சனே ப்ரூஹி முகுந்தேத்திங்கிறார். எதுவுமே வேண்டான்னு இருக்கிற அவர் கிருஷ்ணான்னு கூப்பிடுறாரே, அந்த பக்தியை தான் சொல்றோம். எந்த பக்தினா, அகைதுகி அப்ரதிஹதா. நம்ம பண்ற பக்தி எப்படின்னா, நன்னா பிள்ளையார்கிட்ட நன்னா மனமுருகி வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்றோம், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில என்னன்னா, ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு முழத்துக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்றோம், இன்னென்ன காரியம் எனக்கு நீ பண்ணித்தரணும்.
நம்ம எப்படி ஆயிட்டோம்னா பண்ற பக்திக்கு விலை பேசிட்டோம். எப்படின்னா பிரகலாத சுவாமி இதே தான் சொல்றாரு. அப்பா உனக்கு என்னடா வரன் வேணுங்கிறான் சுவாமி நரசிம்மர். எனக்கு வரன் வேண்டாங்கிற வரன் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை எனக்கு வரனா கொடு. ஏன்பா அப்படி சொல்ற? ஏதாவது வரன் கேட்டா உடனே அவன் சொல்றான் நீ என்ன வியாபாரியான்னு கேட்கிறார் பிரகலாத சுவாமி. நீ அங்கேருந்து வர்றது உன்னை நான் கஷ்டப்பட்டு பிரத்யட்சமா பார்க்கறது, பார்க்கற கால பார்க்க முடியாத உன்னை பார்த்த பிறகு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, அதை வரனா இல்லடா ஏதாவது கேளுன்னு கேட்கிற காலத்துல அவர் சொல்றார் நீ என்ன வியாபாரியான்னு கேட்கிறார். தஸ்கர சேவகோவணிக்கு நீ என்ன வியாபாரியா? வியாபாரி தான் என்ன பண்ணுவான், கடையில போய் 5 ரூபா பணம் கொடுத்தோன்னா 5 ரூபாய்க்குள்ள பொருளை கொடுக்குறான். வியாபாரி சொல்ல முடியாது நான் பொருள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல முடியாது. உடனே இந்த கிரகஸ்தன் சொல்லுவான் நான் பணம் கொடுத்துருக்கேன்மா. அதே போல கிரகஸ்தன் நான் உங்ககிட்டேருந்து உனக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியாது. அவன் உடனே சொல்லுவான் நான் உனக்கு பொருள் கொடுத்துருக்கேனேன்பா. அது போல பரஸ்பரம் சரியா போயிடுது. அது போல பக்திங்கிறது எப்படி இருக்கணும், நம்ம பண்றதெல்லாம் வியாபாரி போல உள்ள பிரகலாத சுவாமி சொல்ல பக்தி தான் நம்மலாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்தியும் பண்ணிட்டு ஒரு துண்டு சீட்டை நீட்டிடுவோம், அதற்கு அது சரியா போயிடுது. பிரகலாத சுவாமி சொன்னது இதை தான் சொல்றோம். ஆனா இங்க இவர் எதை சொல்றாருன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரம்மேந்திராள் மாதிரி ப்ரூஹி முக்கும் தேத்தின்னு கிளம்பி போயிடணும் பகவானை ஸ்மரிச்சுட்டு. அவருக்கு என்ன வேணும், ஒண்ணுமே வேண்டாம், ஆனா அவர் ப்ரூஹி முக்கும் தேத்திங்கிற ஞானேஸ்வரர் அதே போலதான் எதுவுமே வேண்டாம், அவர் ராமகிருஷ்ண கோவிந்தான் ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்றாரு. இது போல எல்லா மகான்களும் எல்லாத்தையும் திறந்தவா பக்தி பண்றாளே அந்த பக்தியை தான் சொல்றா. அகைதுகி அப்ரதிஹதா, எதுவுமே வேண்டான்னு ஒரு பக்தி பண்றாளே அதுதான் அகைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசீததி வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானஞ்சயத ஹைதுகம். இப்படியே பக்தி மார்க்கத்தை பக்தியை அவலம்பிச்சு எதுவுமே வேண்டாம பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டே இருந்தா போருமா? ஞானம் வைராக்கியம் அதெல்லாம் சம்பாதிச்சுக்கணும்னு பிரயத்தனம் பட வேண்டாமா? இப்படியே இருந்தா போருமா? பக்தி மட்டும் பண்ணிட்டு இருந்தா போருமான்னா போருங்கிறார். நீ ஒழுங்கான முறையில ஸ்ரத்தையாக பக்தியை பண்ணிட்டு வந்தேன்னா அந்த பக்தி என்ன பண்ணும், அகைதுகி இப்படி ஒரு பக்தியை பண்ணிட்டு வந்தா அந்த பக்தி எதுல கொண்டு போய் ஒரு நாள் விடும்னா ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹைதுகம். பக்தியை நீ பண்ணினா முன்னே சொன்னது போல பக்தியோட குழந்தைகள் தான் ஞானமும் வைராக்கியம். இதை பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அந்த வைராக்கியம் ஞானமும் உங்ககிட்ட சேர்த்து. அதற்கு மேல என்ன எண்ணம் வேணும் அப்படின்னா கர்மானுஷ்டானம் பண்றதோ யோக மார்க்கமோ எல்லாம் பண்ணும்போது என்ன எண்ணம் இருக்கணும் அப்படின்னா தர்ம சுனிஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதா சுயா நோட்பாதையே யதிரதிம் ஸ்ரமயேவ ஹி கேவலம். எந்த மார்க்கத்தை நீ பல மார்க்கங்கள்ல பகவான் அடைய பிரயாசப்பட்டு இருக்கோம், யோக மார்க்கம் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் பல மார்க்கத்துல பிரயாசப்பட்டு இருக்கோம். எண்ணம் எதுவாக இருக்கணும்னா என்னைக்கா இருந்தாலும் கடைசியில அந்த பகவான்கிட்ட போய் இது அத்தனையும் சமர்ப்பணம், அவனுக்கு அர்ப்பண புத்தியோட தான் இது அத்தனையும் பண்ணணும். அப்படி நீ அர்ப்பண புத்தியே இல்லாம கர்மாவை பண்ற, ஆனா அந்த கர்மாவை பண்ற காலத்துல பகவானை மறந்துட்டு நீ கர்மாவை பண்ணா பிரயோஜனப்படாது. ஒருவேளை நீ ஒரு யோக மார்க்கத்துல இருக்க, அஷ்டாங்க யோக மார்க்கத்துல பகவானை மறந்து இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணா பிரயோஜனப்படாது. ஒருவேளை ஒரு ஞான மார்க்கத்துல இருக்க, பகவானையே மறந்துட்டு நீ ஞான மார்க்கத்துல இருந்தா, அதுவும் எந்த மார்க்கத்துல இருந்தாலும் பகவானை தியாகம் பண்ணிவிட்டு அவனை மறந்துட்டு நீ இந்த மார்க்கத்துல இருந்தா அதுல என்னன்னா ஸ்ரமயேவகி கேவலம். என்ன எண்ணம் இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அனுஷ்டானம் பண்றதுடைய பிரயோஜனமே அந்த பகவத் அர்ப்பணம்ங்கிற எண்ணம் இருக்கணும். ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம். நம்ம பண்ற தர்மத்தினுடைய பலன் அந்த பகவானை நேரடியாக பார்க்கறதுங்கிற எண்ணத்தோட எல்லா மார்க்கத்திலையும் பிரவர்த்திக்கணும். கர்ம மார்க்கமோ ஞான மார்க்கமோ பக்தி மார்க்கமோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த புத்தியை தான் தரணும். அதை விட்டுட்டு ஒரு திமிரு ஒரு அகம்பாவத்தை தப்பித்தவரி கூட கொடுத்துடக்கூடாது. கர்மா பண்றது எதற்குன்னா சித்தஸ்ய சுத்தையே கர்ம நட்டு வஸ்தூபலப்தையேங்கிறது. கர்மாவை ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தேன்னா அது சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஆச்சுன்னா அது பகவான்கிட்ட கொண்டு போய் விடணும். அப்படி சித்த சுத்தி ஆச்சுன்னா தான் அந்த கர்மா ஒழுங்கா நடக்கிறதுன்னு அர்த்தம்.
இப்படி கர்மாவெல்லாம் பண்ணிவிட்டு பகவானை தியாகம் பண்ணிட்டா அந்த கர்மா ஒழுங்கா நடக்கலைன்னு அதை வச்சே தெரிஞ்சுக்கும். என்ன எண்ணம் இருக்கணும்னா சுனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம். இந்த ஒரு பகவதர்ப்பணம் புத்தி பக்தியோட சேர்ந்து கர்மா இருந்ததுன்னா அவன் பண்ற கர்மா கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இது எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தி விட்டு அவன் வேறொரு மார்க்கத்துல பிரயாணம் பண்ணிட்டு பகவானே வேண்டாம்னு இருந்தான்னா அவன் போற மார்க்கம் சரியா இல்லைன்னு இதை வச்சே தெரிஞ்சுக்கோணும். ஒருத்தர் கதைக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா நான் வரமாட்டேன், எனக்கு கதையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அப்ப அவன் வேறொரு மார்க்கத்துல இருக்கானே, அவன் பண்ற காரியம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அதை இதை வச்சு தெரிஞ்சுக்கோன்னு. எல்லாம் சரி தெரியா இருந்து கதையில ஒரு ருச்சி பக்தி சிரத்தை இருந்ததுன்னா அவன் போற மார்க்கம் சரியா இருக்கு. அப்படியே பக்தி சிரத்தையில ருச்சி இல்லை, அவன் பண்ற காரியத்துல தான் அவனுக்கு நாட்டம் இருக்குன்னா பக்தியை தியாகம் பண்ணி அப்படி இருந்தான்னா அவன் போற மார்க்கம் சரியில்லை. ஆக மொத்தத்துல என்னன்னா நம்ம பண்ற காரியத்துல பகவானோட சேர்ந்து சேர்ந்து பகவதர்ப்பண புத்தி இருக்கணும். அவனை பார்க்கறதுக்காக தான் இத்தனை காரியங்கிற எண்ணம் மனசுல இருந்துட்டே இருக்கும். அப்படி இந்த பகவத்கதைக்கு ருச்சி வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ வரலன்னா சரியா பண்ணணும்னு அர்த்தம், சரியா பண்ணலைன்னு அர்த்தம். அந்த ருச்சி வரணும் ஏற்படுத்திக்கணும்னா என்ன பண்ணணும்? பகவத் கதையில பக்தி வரணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு சொல்றார் சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானானாம் வாசுதேவ் கதா ருச்சிஹி ஸ்யான்மஹத் சேவையா விப்ராஹ புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். மகான்களோட அனுகமனம் பண்ணி அவளுக்கு சிஸ்ரூஷ கொஞ்சம் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டுமானா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத்துங்கிற நிறைய தீர்த்தாடம் க்ஷேத்ராடனம் போகணும், தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணணும். இப்படி மகான்களுக்கு சேவை பண்றது, ஒவ்வொரு க்ஷேத்திரமா போய் தரிசனம் பண்றது, ஒவ்வொரு தீர்த்தமா போய் ஸ்நானம் பண்ணிட்டே இருந்தோம்னா அது எதுல கொண்டு போய் விடும்னா அந்த பகவானுடைய கதையில ருச்சியை ஏற்படுத்தும். இவ்வளோ பண்ணினா பகவதர்ப்பண புத்தி இருக்கணும், பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், கதையில ருச்சி இருக்கணும். அது இல்லைன்னா அது எப்படி வளர்த்துக்கிறது? எப்படி வளர்த்துக்கிறதுனா மகான்களுக்கு சேவை பண்ணணும், அவளோட அனுகமனம் பண்ணணும், அவளுக்கு சிஸ்ரூஷ பண்ணணும், தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் போகணும். அப்படி போனேன்னா என்ன ஆகும்னா வாசுதேவ கதா ருச்சி, அது உனக்கு சித்தியாகும். அப்படி வாசுதேவ கதையில உனக்கு ருச்சி வந்து கதையை கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்னா சின்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹா புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா நஷ்டப்பிராயே ஸ்வபத்ரேஷோ நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. அப்படி 2 மணி நேரம் ஒருத்தன் வந்து உட்காந்து ஸ்ரத்தையாக கதை கேட்க ஆரம்பிச்சான்னா அவன் ஹிருதயத்துல இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் நீக்கிடுவான். அப்படி உட்காந்து கேட்க ஆரம்பிச்சாலே போரும்.